ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இது ரெண்டாவது பார்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். கற்பதை ஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இது ரெண்டாவது பார்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். கற்பதை ஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். காலையில, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, டெஸ்ட் 14 மென்சுரேஷன், லிட்டர் லென்த், ஸ்பீடு இது சம்பந்தமான அடிப்படை தகவல்கள் தான் நம்ம வந்து பார்த்தோம். அது சார்ந்த ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்ட் 3, அதாவது இது எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம்னா ஒரு 5 கேள்வியா பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, பார்ட் 2 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப பார்ட் 3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11வது கேள்வி. இந்த கேள்வி எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். சோ ரொம்ப சிம்பிள் தான். வெயிட் அண்ட் மாஸ், எடை மற்றும் நிறை, இந்த டைப்ல நம்ம வந்து கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the weight of 1 cubic centimeter of wood, அதாவது ஒரு கன சென்டிமீட்டர் மரத்தின் எடை 0.5 கிராம். எவ்வளோ? வெறும் 0.5, அரை கிராம் தான் இருக்கு. ரைட்டா? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் வுடன் பிளாக் ஆஃப் வால்யூம் 50 சென்டிமீட்டர் கியூப், அதாவது 50 கன சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய மரக்கட்டையுடைய எடை எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு தான் கேட்கறாங்க. ரைட்டா? சோ இப்ப இந்த 11வது கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, 50 இருந்துச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 50 சென்டிமீட்டர் கியூப் இருக்கக்கூடிய அந்த இது எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு, இது கிராம்ல இருக்கு. ஓகேங்களா? எதுவும் வந்து இந்த மீட்டர் அந்த மாதிரி எல்லாம் மாத்தல. ஸோ இப்ப இந்த மாதிரியான டைப்புக்கு என்ன பண்ணணும்னா, வெயிட் கேட்டிருக்காங்க, எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப வால்யூம் இன்ட்டு அந்த யூனிட் வெயிட். யூனிட் வெயிட்னா இங்க கொடுத்துருக்காங்கல்ல, பெர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் ஆஃப் 1 கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 50 கியூபிக் சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, 50 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவு, 1 கியூபிக் சென்டிமீட்டர். 1 கியூபிக் சென்டிமீட்டர் அரை கிராம்னா அப்ப 50 கியூபிக் சென்டிமீட்டர் எவ்வளவு கிராம் அப்படிங்கறதான் கொஸ்டின். அப்ப 50 இன்ட்டு அரை கிராம், அரை கிராம் போட்டோம்னா நமக்கு 25 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர், 25 கிராம் என்பதே விடை. ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25 GM. அடுத்தது புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12வது கேள்வி. 100 பேக் ஆஃப் ரைஸ், அதாவது 100 அரிசி மூட்டை எடை வந்து 10 டன் அப்படின்னா ஒரு மூட்டையுடைய எடை கிலோகிராம்ல எவ்வளவு? இங்க 10 டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குவிண்டால், அப்புறம் வந்து டன்னுனா என்ன அப்படிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப 100 பேக், இது 12வது கொஸ்டின் பா. 100 பேக் வந்து பாத்தீங்கன்னா 10 டன். அப்ப ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோ. அப்ப 10 அப்படிங்கிறது 10,000 கிலோ. ஓகேங்களா? இப்போ ஒரு பேக் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேக் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 10,000த்துல 100, 10,000 போட்டுக்கோங்க, 10 1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மொத்தம் 100 இருக்கு, 100 இருக்கு. ஸோ அதனால 100 இது பண்ணோம்னா 100 கிலோ. ஸோ விடை 100 கிலோ. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 100 kg. அவ்வளவுதான். இது வந்து நார்மல், நீங்க கடையில போய் ஏதாவது சின்ன வியாபாரம் பண்ணீங்கன்னா கூட இதை பேஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, கோல்டு பிஸ்கட். ஒரு கோல்டு பிஸ்கட்டோடைய வெயிட் 200 கிராம். இப்ப நீங்க ஏதோ ஒரு இந்த தங்க விற்கிற கடை இருக்குல்ல, ஜுவல்லரி ஷாப், அங்க போய் ஒரு கோல்டு பிஸ்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி 200 கிராம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 8 கிராம் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா 8 கிராம் தான் இப்ப கொடுப்பாங்க. நம்ம மேக்ஸுக்காக 200 கிராம்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? கோல்டு பிஸ்கட் வெயிட் 200. How many such biscuit make 5 kg? 200 கிராம் இருக்கிறது, ஒண்ணு வந்து 200 கிராம் இருக்குன்னா 2 எவ்வளோ, 400 கிராம். அப்ப 10 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இங்க பாருங்க, கிலோ இருக்கு, இங்க கிராம் இருக்கு. அப்ப கிலோனா 5000 கிராம்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இங்க 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் போயிருமா, 2 ஸ்டார் பண்ணும்போது 25. ஓகேங்களா? 25 பிஸ்கெட் இருந்துச்சுன்னா 5 கிலோ வரும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப அடுத்தது பாருங்க,
the cost of 1 kg of sugar, 1 கிலோ சர்க்கரையோட விலை 45 ரூபா அப்படின்னா 500 கிராம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள்ல. ஸோ 45 ரூபால பாதி எவ்வளவுப்பா? ஏன்னா 1 கிலோவுல பாதி 500 கிராம். அப்ப 45ல பாதி 22 சாரி 22 ரூபாய். 22 கிராம்னு போட்டேன். 22. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து பாருங்க 15வது கேள்வி. 15வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு இரும்பு உருண்டையின் கன அளவு. ஒரு இரும்பு உருண்டை இருக்குப்பா, அப்படியே ஃபுல்லா இரும்பு உருண்டை. ஓகேங்களா? இதனுடைய கன அளவு வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கியூப். அயன் பால் வெயிட் 10 சென்டிமீட்டர். அதனுடைய அடர்த்தி வந்து இப்போ அடர்த்தி பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப பெட்ரோல் டீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா டென்சிட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த இரும்பு இந்த மாதிரி இதுலயும் நம்ம அடர்த்தி பார்ப்போம். சோ அப்ப 7.8 கிராம் ஒரு கன சதுரத்துக்கு சாரி ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு கன சென்டிமீட்டருக்கு 7.8 கிராமாக இருக்கும். அப்படின்னா மொத்தம் 10 கன சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதனுடைய உருண்டையின் எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இப்ப இங்க இந்த கொஸ்டின் நீங்க 15வது கொஸ்டின். அயன் பால் இரும்பு உருண்டை, அதனுடைய வெயிட் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? சோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லும் போது 7.8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 78 கிராம்னு வரும். இதுதான் ஆன்சர். ஏன்னா இந்த அழகு பாருங்க ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப அப்படியே நேரடியா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். 16வது கேள்வி. இங்க உங்களுக்கு அடுத்த பார்ட்டுக்குள்ள போயிடும். வேகம், தொலைவு, நேரம். இப்போ ஒரு ட்ரெயின் பாருங்களேன், ஒரு தொடர் வண்டி 360 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்துல கடக்கிறது எனில் அதன் வேகத்தை மினிட் பெர் செகண்ட், அதாவது நிமிடம் வினாடிகள்ல நிமிடம் பெர் வினாடியில கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 360 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்துல கணக்கிடுது அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க? இதை வந்து ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லப்பா, அதே தான். ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்பீடு என்னன்னு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 360 கிலோமீட்டர். எவ்வளவு? 6. டைம் வந்து எஸ் ஈக்குவல் டு டி பை டி. டிஸ்டன்ஸ் பை டைம். இது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? நிமிடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிட் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிட் பெர் செகண்ட்னா நமக்கு வந்தது 60 இன்ட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது கிலோமீட்டர், கேட்கறது சின்ன வேல்யூ கேட்கிறாங்க. அப்ப மேல சின்ன நம்பர் இருக்கணும், கீழே பெரிய நம்பர் இருக்கணும். 5 டிவைடட் பை 18. ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க உங்களால அடிக்க முடியுமான்னு பாருங்க. 3வது வாய்ப்பாட்டுல அடிக்க முடியுமா? சரி, 6வது வாய்ப்பாட்டுல அடிக்க முடியும். இங்க வந்து 10, இங்க வந்து 3. ஓகேங்களா? சோ இப்ப இத ரெண்டையும் பண்ணீங்கன்னா 105 டிவைடட் பை 3. சோ இங்க நம்ம போவோம் 105 டிவைடட் பை 3. அப்ப ஒரு நிமிஷம், 60ன்னு கிடைச்சிருக்கு. 5 டிவைடட் பை 18 நம்ம அடிக்கிறோம். 6 3s are 18, 6 10s are வருது. இது ரெண்டையும் பெருக்குனா வந்து 50ல வரும். சாரி, நான் வந்து தப்பா பண்ணிட்டேன். 50 3. ஓகே, அப்போ 1 3, இங்க 2 வரும், 0. இங்க வந்து 3 6 are 18. புள்ளி வச்சோம்னா 0. மறுபடியும் 6 are 18. இது வந்து ஒரு தொடர்கதையா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16 105. ஓகே, சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 16.66 மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? சரி, இப்ப அடுத்த கேள்வி 17வது கேள்வி. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள தெருவை 5 நிமிஷத்துல கடக்கிறார். அவருடைய வேகம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வேகம் கிலோமீட்டரில் என்ன? 5 நிமிஷத்துல டக்குன்னு கடந்து போறாரு போல. 600 மீட்டர் லாங். ஓகேங்களா? 17 600 மீட்டர் லாங்கா இருக்கக்கூடியத எவ்வளவு நேரத்துல? 5 நிமிஷத்துல கடந்து போறாரு.
5 நிமிஷத்துல கடந்து போறாருப்பா. 5 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்க மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சோ இப்ப நம்ம வந்து செகண்ட் பார்க்கணும். சோ அதனால இன்ட் 60ன்னு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளால செகண்ட்ஸ் பார்க்க முடியும். ரைட்டா? சோ 600 கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 into 5 are 30. இங்க ஒரு 0. அப்ப 1 2. ஓகேங்களா? சோ அப்ப 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல அவர் கடந்துருவாருப்பா. கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 minutes. சாரி 2 minutes சொல்லிருக்கேன். 2 minutes per second. 2 minutes per secondல கடக்குறாரு அவரு. அவ்வளவு வேகம். அப்பதான் நம்ம செகண்ட்ஸுக்கு கிடைக்கும். இங்க 5 நிமிஷத்துல கடக்கிறாரு. இனி அவரின் வேகம் கிலோமீட்டரில் காண்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ அப்ப அவருடைய கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப 2 நம்ம கிடைச்சிருக்கு. அதான் 18/5 மாத்திக்கணும். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, 5 நிமிஷத்துல கடக்குறாரு, அப்ப கிலோமீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு கிடைச்சது 2 minutes per second. ஓகேங்களா? சோ அதாவது அவருடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல இப்ப மாத்தினா உங்களுக்கு கிடைச்சிடும். 2 கிலோமீட்டர். இது வேகம்ப்பா. வேகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வேகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா மினிட்ஸ் பெர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. இதை கிலோமீட்டருக்கு மாத்தினா கிலோமீட்டர் பெருசு. அப்ப பெரிய வேல்யூ டிவைடட் பை சின்ன வேல்யூ. இது போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்படி பண்ண முடியாதே. 18 into 2 36. 36/5 அப்படின்னு வரும். இப்ப 35 இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். இப்ப 36/5 சொல்லும் போது 7 1. ஓகேங்களா? சோ அப்ப 7 1/5 இதுதான் ஆன்சர். கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். சப்போஸ் இதுவும் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு கேட்டா இந்த 1/5 நீங்க பண்ணீங்கன்னா 0.2 அப்படின்னு வரும். ஸோ அப்ப 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். சார் எப்படி சார் 0.2 போட்டீங்க? அதே தான் 5 கீழே இருக்கு. ஸோ அதனால வெளியே போட்டுக்கோங்க 5. ஸோ புள்ளி போட்டீங்கன்னா 0. ஸோ 2 பண்ணீங்கன்னா 10. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கு. ரைட்? அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். அடுத்த கேள்வி எத்தனாவது கேள்வி? 18வது கேள்வி. ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க 18வது கொஸ்டின். இந்த டைப்ல நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 120 மற்றும் 80 மீட்டர் நீளம் உள்ள 2 ரயில் ஒரே திசையில், இதுதான் கீவேர்டு. ஒரே திசையில் முறையே 40 கிலோமீட்டர் மற்றும் 30 கிலோமீட்டர் போகுது. இப்ப 2 ட்ரெயின் இருக்குப்பா. ஓகேங்களா? இது வந்து 120 மீட்டர் இருக்கக்கூடிய நீளம் இருக்கக்கூடிய ட்ரெயின். அடுத்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 80 தான். அப்ப கொஞ்சம் சின்னதா இருக்கும். 80 மீட்டர். ரைட்? சோ இப்ப 30 40 30 கிலோமீட்டர் தானப்பா? கிலோமீட்டர் kmph. சோ இப்ப இவ்வளவு தூரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த ட்ரெயின் வந்து எப்படி கடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆக்சுவலா வந்து படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டா, வந்து இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. படத்துல சின்ன மிஸ்டேக் எப்படின்னா, இவ்வளவு நீளமா இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் இங்க இருக்கு. இது இப்படி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 80 மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரெயின். இது 120 மீட்டர் இருக்கக்கூடிய. இந்த ட்ரெயின் வந்து எப்படி வந்து வேகமா போகும், எவ்வளவு நேரத்துல கடக்கும், வேகமான ரயில் மெதுவான ரயிலை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. கான்செப்ட் ரைட் தானே? குஜுன்னு வேகமா போகுமா அப்படின்னா அப்படிலாம் பார்க்க கூடாது. சோ இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரெயின் எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ 40 கிலோமீட்டர்ல ஒண்ணு போகுது, இன்னொன்னு 30 கிலோமீட்டர்ல ஒண்ணு போகுது. சோ அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 10 kmph. 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? சோ இப்ப இத வந்து கிலோமீட்டர்ல இருக்குல்ல, அத வந்து மினிட் பெர் செகண்ட்ல மாத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க அதனுடைய அந்த இது வந்து லென்த் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மாத்தணும். சோ அப்ப இந்த 10 into 5/18 மாத்தணும்னா நமக்கு 25/9 வரும். இது அடிச்சீங்கன்னா 50 18 50 18 வரும்போது 25/9. இப்ப டோட்டல் லென்த். இப்ப நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டெப் 1. ஓகேங்களா? இப்ப ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் ட்ரெயின். ஓகேங்களா? 120 இங்க வந்து பிளஸ் 80 மொத்தம் 200 மீட்டர் இருக்கு. 200 மீட்டர் ட்ரெயின் இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல
ஒரே டைரக்ஷன் கொடுத்ததுனால நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், பிளஸ் பண்ணிருக்கோம். சோ அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டா நம்ம மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இதுதான் வந்து ஃபார்முலா. இங்க நேரம் தான் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இதுதான் ஃபார்முலா. சோ இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரெண்டுத்துக்குமான தொலைவு எவ்வளவு, 200. எவ்வளவு நேரத்துல போகுது, 25/9. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 200 இங்க வந்துடும், இன்ட்டு 25/9 இங்க இருக்கிறதுனால 9/25ன்னு மாறிடும். ஓகேங்களா? 9/25ன்னு மாறிடும். இப்ப 25 × 8 பண்ணோம்னா நமக்கு 9ன்னு வரும். சாரி, 25 × 8 பண்ணோம்னா 200ன்னு வரும். சோ அதனால 8 × 9 72. அப்ப 72 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வேகமாக ஓடிடும். ரைட்டா? சோ இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இதே கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ஒரே திசையில் இல்லாம எதிர் திசையில் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது எதிர் திசை ட்ரெயின் அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து மற்ற கேள்விகளுக்கான கமெண்ட்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ரைட், இப்ப அடுத்தது 19வது கொஸ்டின். ஒரு கார் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்கிறது. 1 மணி 30 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரத்துல அது எவ்வளவு தூரம் போயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 1 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் போகும். அப்ப அரை மணி நேரத்துல எவ்வளவு போகும், அதுல பாதி. ஓகேங்களா? அதுல பாதி 30 கிலோமீட்டர் போகும். அப்ப ரெண்டையும் சேர்த்தா 90 கிலோமீட்டர். அவ்வளவுதான் ஆன்சரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இது ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப நீங்க இப்ப இது வந்து கான்செப்டா சொல்லியாச்சு. ரைட்டா? இப்ப வேற சில நம்பர் கொடுத்துருந்தா என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்டா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கார் வந்து 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகணும்னு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இவங்க வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, எவ்வளவு டயத்துல போறாங்க, 1.5 மணி நேரத்துல. இதுதான் ஃபார்முலா. சோ இப்ப டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சோ இப்ப ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர், டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஓகேங்களா? 1.5 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 90ன்னு வரும். KMPH. அதுதான் ஆன்சர். ரைட். 20வது கேள்வி. 20வது கேள்வின்னு சொல்லும் போது இந்த கேள்வி பாருங்க, ஒரு நபர் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திற்கு பதிலாக 14 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தால் அவர் 20 கிலோமீட்டர் அதிகமாக நடந்து இருப்பார். 10 கிலோமீட்டர் தான் அவர் நடக்கிறாரு, ஆனா அதுக்கு பதிலா 14 கிலோமீட்டர் நடந்திருந்தா 20 கிலோமீட்டர் கூட நடந்திருப்பாராம். வாக்கிங் போறாரு போல, சுகர் பேஷண்ட், ஓகேங்களா, டயபிட்டிஸ் பேஷண்ட் வாக்கிங் போறாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கொஞ்சம் கற்பனையும். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து ஜிம்முக்கு போற ஒரு அத்லெட், அதனால வந்து ஒரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோல் வச்சிருக்காரு, 2026 ரெசல்யூஷன். சோ அப்ப 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்தாருன்னா அவர் வந்து 20 கிலோமீட்டர் கம்மியா தான் நடந்திருப்பாரு. ஓகேங்களா? 10 கிலோமீட்டர் நடந்தாருன்னா 20 கிலோமீட்டர் கம்மியா நடந்திருப்பாரு. அதுவே 14 கிலோமீட்டர் வேகத்துல நடந்தாருன்னா 20 கிலோமீட்டர் அதிகமா போயிருப்பாரு. இதுதானப்பா கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப 19வது கேள்வி நம்ம பார்த்துட்டோம். 20வது கேள்வி. ஓகே, சோ இப்ப நல்லா கவனிங்க. 14 டயத்துக்கு பதிலாக 10 டயம், இந்த 2 டயத்துக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் 20 கிலோமீட்டர். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க, ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4. ஓகேங்களா? 4 தான் உங்களுக்கு வருது. ரைட். இப்ப 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு டி தான் வேணும். அப்ப இதை ரெண்டையும் அடிச்சீங்கன்னா 5 அப்படின்னு வரும். சோ 5 hours அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? அப்ப 5 கிலோமீட்டர் தான் போயிருப்பாரு, 5 மணி நேரம் தான் போயிருப்பாரு அவரு. ஓகேங்களா? சோ அந்த ஒரு இது உண்மையில் நடந்த தொலைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது t = 5h அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சோ அப்ப ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு டைம் இங்கே தான் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 5 ஹவர்ஸ்னு வச்சுக்கணும். சோ அப்ப என்ன ஆன்சரு, 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ரைட்டா? ஏன்னா அவர் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரம் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ல. அப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து 5 அவருக்கு நடந்திருக்காரு. சோ அப்ப மொத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50 ஹவர்ஸ் வந்துடும் நமக்கு. ஓகே, சோ அப்ப 10 கிலோமீட்டருக்கு போனா 50 ஹவர்ஸ்னா 14 கிலோமீட்டருக்கு அவரு 70 ஹவர்ஸ் போயிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, 14 × 5 போடுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சோ 4 5s are 20, 2 இருக்கா, 5 1s are 5, 70. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 20 வருதா? அப்ப ப்ரூவன், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? சோ 20 கிலோமீட்டர் அதிகமா நடப்பாரு அப்படின்னு. அப்ப ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப 21வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்ட் 5 மிக்ஸ்டு, எல்லாமே கலந்து ஒரு ஒரு கொஸ்டின் டைப்ஸ் வந்து வந்துருக்கும். இப்ப 21வது கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்துல நீளம் மற்றும் அகலத்தோடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 5:3ன்னு. ஒரு நபர் வந்து 6 கிலோமீட்டர் வேகத்துல அதனுடைய மூலை விட்டத்தை 10 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் நிலத்தின் பரப்பளவு என்ன என்பதுதான் கேள்வி. பெரிய நிலம் இருக்கு, அதனுடைய 5:3 ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ அப்ப 5:3 ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோல இருக்கு. இப்ப இத வந்து டயகனலா வந்து பாத்தீங்கன்னா போறாரு, 6 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு, 10 நிமிஷத்துல கடக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டயகனல் கால்குலேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. அதாவது டயகனல் அப்படின்னு சொல்லி கிராஸ் த டயகனல் இன் 10 மினிட்ஸ். ஓகேங்களா. மூளை விட்டத்தை 10 நிமிடத்தில் கடக்கிறார். அப்ப நிலத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தயவு செய்து இந்த கேள்விய லாஸ்டா பாருங்க, லாஸ்டா செய்யுங்க. ஓகேங்களா. கடைசியாக செய்யுங்க, எடுத்த உடனே உள்ளுக்குள்ள போயிடாதீங்க, ஏன்னா தலை சுத்தல விட்டுரும். நம்பர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் கஷ்டமாவே கொடுத்துருக்காங்க, 10, 6 இப்படி பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப கால்குலேஷன் கூட போகும். ஸோ அதனால எந்த கேள்வியை எந்த டயத்தில் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நமக்கு நெகட்டிவ் இல்லைங்கிறதுனால நீங்க இதை லாஸ்ட் அணுகுங்க. உங்களுக்கு ஆன்சர் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்துச்சுனாலே ஆன்சர் போட்டுடலாம். ரைட். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணணும்னாலே ஸ்பீட் இன்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பெர் ஹவர், ரைட். இங்க வந்து டைம் அப்படின்னு சொல்லும் போது 10 நிமிஷம். அப்ப நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க, இங்க வந்து கிலோமீட்டர்ல வச்சிருக்காங்க. அப்ப இதை வந்து இதையும் நம்ம வந்து கிலோமீட்டரா அதாவது ஹவரா மாத்தணும். ஓகேங்களா. ஸோ அப்ப 10/60, ஸோ 1/6 ஹவர் வருமா. 60ல 10 நிமிடம் அப்படிங்கிறது 60ல 10 மடங்கா இருக்கு, 10 பங்கா இருக்கு. ஸோ அப்ப 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லலாமா. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டா இது இந்த டயகனலா வந்து பாத்தீங்கன்னா போகுது, ஸோ அதனால. ஓகேங்களா. ஸோ இப்ப 5:3 அப்படிதான் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:3 அப்படிங்கிற விதத்துல இருக்கு. அப்ப பித்தாகரஸ் தியரம்ங்கிறது அதானப்பா இருந்துச்சுன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஈக்குவல் அப்படி சொல்ற மாதிரி தானே வருது. அப்ப வி கால்குலேட்டர்ஸ் இங்க ரூட் போட்டாலும் சரி, இல்ல ஸ்கொயர் போட்டாலும் சரி, ஈக்குவல், ரைட். ஸோ இதுதான் வந்து டயகனலுக்கு வரக்கூடியது. டயகனலுக்கு இதுதான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஸோ இது வந்து பாருங்க கிலோமீட்டர் வைஸ் தானே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இன்டு ஸ்பீடு நம்ம வந்து பார்க்கணும். அதை நான் பார்க்க மறந்துட்டேன். ஸோ அப்ப ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 கிலோமீட்டர். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1/6. ஸோ அப்ப என்ன வரும், 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. 1 கிலோமீட்டர்னு வரும். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர், ரைட்டா. ஸோ இப்ப நம்ம கையில 1000 மீட்டர் இருக்கு, அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்ப இந்த ரேஷியோவில் இங்க போடுவோம் 1000, இங்கேயும் நம்ம ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்ப பித்தாகரஸ் தியரம் படி ஈக்குவல் இங்கிட்டும் வந்து நம்ம ஸ்கொயர் தான் பண்ணணும், ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்ப இதை வந்து வேல்யூ நம்ம எடுப்போம், 25x ஸ்கொயர் 9x ஸ்கொயர். இங்க 1000னு சொல்லும் போது 1000 × 1000 இன்னொரு 3 சைபர். ஓகேங்களா. இதுதானே ஸ்கொயர். இப்ப ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதை ரெண்டையும் பிளஸ் பண்ணுவோமா, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம். இத 34ன்னு வருமா, 10 25 - 1 35 - 1 34. இங்க 1000 × 1000 3 சைபர் இருக்கா. ஸோ இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் இது 10 லட்சமா, 10 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது டிவைடட் பை 34.
ரைட். இப்ப டிவைட் பை 34 பண்ணணும். ஸோ என்ன வேல்யூ வரும் எக்ஸ் ஸ்கொயருக்கு? இது 34 ரூட் எடுக்கலாமா? வேறனா எக்ஸ் இப்படி எடுக்கலாம், வெறும் 1000 அப்படின்னு சொல்லிட்டு 34க்கு இல்ல. ஸோ அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் ஸ்கொயர்னே எடுத்துக்குவோம். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுக்குவோம். ஸோ அப்பதான் நம்மளால ஒரு இது ஃபைண்ட் பண்ண முடியும். 1000 1000 34. அப்ப 34ன்னு சொல்லும் போது இங்க 100 இருக்கு. அப்ப 2 3ஆல பண்ணோம்னா கூட கூட போயிடும். அதனால 2ஆல பண்றோம், 68ன்னு வருமா? 68 32 மீதி. ஸோ அப்ப இதை ஒண்ணு எடுக்கும்போது 320 சொல்லும் போது இன்டூ 10 சார் 34 இன்டூ 10 பண்ணா என்ன ஆகும்? 340 ஸோ அதனால 10 பண்ண முடியாது. 9 பண்ணோம்னா அதை விட கம்மி தானே வரும். அப்ப 340ல 34 போச்சுன்னா 306ன்னு வரும். 140. இப்ப இந்த இன்னொரு சைபர் இங்க இறக்கிட்டோம். ஸோ அப்ப 4ஆல பண்ணோம்னா 136. ஸோ இப்ப 360ன்னு வரும். சாரி 136ன்னு வரும். நடுவில் போன் கால் வந்தாலே. ஸோ அப்போ 1 போட்டோம்னா 34 62ன்னு ஆயிரும். சாரி 68ன்னு ஆயிரும். அதனால திருப்பி நான் 1ஆலேயே பண்றேன். ஏன்னா இந்த 34 அகைன் 6ன்னு வருது. அதாவது இங்க 6ன்னு முடியும். ஓகேங்களா, திருப்பி பார்த்தா 6ன்னு தான் முடியுது. 6 எப்படி பார்த்தாலும். ஸோ அதனால இது வந்து போய்கிட்டே இருக்கும். ரைட். ஸோ அப்ப நம்ம அப்ராக்சிமேட்டா இதுதான் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேங்களா, நாட் கரெக்ட்லி, அப்ராக்சிமேட்டா தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள அதை டிவைட் பண்ணோம்னா இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சா. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அங்க ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 5:3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏரியா அப்படின்னு சொல்லும் போது 5:3 சார் அந்த ரேஷியோவை பண்ணோம்னா 15 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இங்க 15 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 15 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் ஏரியாவுக்கு. அப்ப ஏரியா ஈக்குவல் டு 15 இன்டூ 29411. இத கால்குலேட்டர்ல போட்டோம்னா, ஏன்னா டைம் கூட ஆகுது. ஸோ கால்குலேட்டர்ல போட்டோம்னா, நீங்க வந்து கால்குலேட்டர்ல பண்ணக்கூடாது. ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ரைட். ஸோ இதுதான் ஆன்சர். ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். அப்பா அது பாட்டுக்கு இவ்வளவு பெருசா போகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டைம் சக்கிங்காக கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ கேட்க மாட்டாங்களான்னு நினைச்சிடாதீங்க சார். குரூப் 4ல எல்லாம் இப்படி எல்லாம் கேட்பாங்களான்னு நினைச்சிடாதீங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நான் இப்பவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் 2026ல சார் என்ன சார் இன்னும் நல்லா அழுத்தி சொல்லியிருக்கலாமே. நான் 10 தடவை அழுத்தி சொல்லிடுறேன். அழுத்தி சொல்லிட்டேன் இது கேட்பாங்க. ஏன்னா வந்து போன தடவை இப்படிதான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சார் என்ன சும்மா வந்தா வரும்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் அதான் பார்க்காம போயிட்டேன்னு ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. தயவு செய்து அழுத்தி சொல்றேன், வரும். ரைட். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இங்க பாருங்க 22வது கொஸ்டின். இந்த மாதிரி சம்முக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவே போதும்பா. ஓகேங்களா, ஆப்ஷனை பார்த்து அடிச்சிடலாம். அப்ராக்சிமேட் தான். ஃபுல்லா நிலம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அப்ராக்சிமேட் தான் வந்து போக முடியும். அக்யூரேட்டா பண்ணோம்னா அது ரொம்ப லென்த்தா இருக்கும். ஸோ அதனால லென்த்தா இருக்கும்ல, புள்ளி வச்சு வரும். ஸோ அதனால வேண்டாம். சரி, இப்ப 22வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 15க்கு 12 மீட்டர் அளவுள்ள செவ்வக தொட்டியின் தண்ணீர் உள்ளது. அதில் 3 மீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரம் போடப்பட்டால் நீர்மட்டம் எவ்வளவு உயரும்? அடுத்தும் பயங்கரமான கொஸ்டின். நான் ஃபார்முலா போட்டா முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் 15 x 12 மீட்டர் வாட்டர் contain water. A cube of
சைடு 3 மீட்டர் இஸ் டிராப்டு இன்டு இட். அதாவது 3 மீட்டர் ஒரு கியூபை வந்து பாத்தீங்கன்னா உள்ள அமுக்குறாங்க. ஓகேங்களா, உள்ள போடுறாங்க. போட்டா நீர்மட்டம் எவ்வளவு உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு டப்பாவை உள்ளுக்குள்ள அமுக்குறாங்க. உள்ள அமுக்குனா ஏறும்ல, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா, ஸோ அப்ப எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட், இந்த தண்ணி தொட்டியில போடுறது இது எவ்வளவு 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் அப்படிங்கிறது ஏ கியூப். அப்ப 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 மீட்டர் கியூப்னு வரும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கு, மீட்டர். ஸோ அதனால 27 மீட்டர் இது வால்யூம். ஸோ அப்ப தண்ணி வந்து எவ்வளவு உயருது, ரைசிங் லெவல், அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. தண்ணி இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த டப்பாவை உள்ளுக்குள்ள போட்டோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறும்ல, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஹைட் இங்க இருந்தது, இது இவ்வளவு தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு வாட்டர் எவ்வளவு மாறுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஸ் எவ்வளோ அப்படி சொல்லி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பேஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கு அடுத்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பேஸ் ஏரியா இன்டு ரைஸ் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் நம்ம 27 மீட்டர் கியூப் அதை வந்து வச்சிருக்கிறோம். இங்க வந்து அளவு கொடுத்துருக்காங்கல்ல 15 இன்ட்டு 12 அப்படிங்கிறது. அப்ப 15 இன்ட்டு 12 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியாது, எவ்வளவு உயர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சுதான் கேமே. ரைட், ஸோ அப்ப 27 இங்க 150 180ன்னு வரும். ரைட், 2 சார் 10 180. இந்த ஹச் இங்கே இருக்கட்டும். ஓகேங்களா, சோ அப்ப இந்த ஹச் இங்க வச்சுட்டு இந்த 27 டிவைடட் பை 180ன்னு போகுது. இதை இன்னும் 10 பண்ணுவோமா? ஓகே, 180 180 இங்க 20 இருக்கு, இங்கிட்ட 70 இருக்கு. 90 சொல்லும் போது 18 into 5 சார் 90. ஓகே, ஓகே. சோ அப்ப இதனுடைய வேல்யூ எவ்வளவு வரும்? 0.15 வரும். ஓகேங்களா, சோ அப்ப 0.15 என்பதுதான் ஆக்சுவல் வேல்யூ. இது ஹைட், அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ இப்ப இதை சென்டிமீட்டர்ல மாத்தலாமா? ஏன்னா வந்து பாருங்க எவ்வளவு உயரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0.15 மீட்டர் தான் உயரும். சோ இப்ப இந்த சென்டிமீட்டர்ல மாத்திரம்னா நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க. 100 பண்ணோம்னா 15 சென்டிமீட்டர். சரிங்களா, சோ அப்ப கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா 15 சென்டிமீட்டர் உயருது என்பதுதான் இதற்கான அர்த்தம். ரைட், சிம்பிள். அடுத்த கொஸ்டின். இங்க இருக்கு 24, இது 20. ஓகே, சோ இப்ப 23வது கொஸ்டின் பார்க்கலாம். 23 என்ன கொடுத்திருக்காங்க? 24 மீட்டர் நீளம், 8 மீட்டர் உயரம், 60 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சுவர் எழுப்பியிருக்காங்க. இத்தனை சென்டிமீட்டர் அளவு எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரிக் ஈச் மெசர்ஸ் required to build a wall 24 மீட்டர் லாங், 8 60 திக்னஸ் வர. ஓகேங்களா, கொண்டது. அப்போ ஒரு செங்கல் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 சென்டிமீட்டர் அளவுல எத்தனை செங்கல் வேணும்? அப்ப இந்த செங்கலுடைய அளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப செங்கலுடைய அளவு நம்ம பாத்துடலாமா? சென்டிமீட்டர்ல இருக்கு. கேள்வி 23. ஓகேங்களா, சோ அப்ப நம்பர் ஆஃப் செங்கல். ஓகே, செங்கல் தேவைப்படும், செங்கற்கள்
செங்கற்கள். செங்கல் தேவைப்படும். இப்ப வாலோடைய வால்யூம் எவ்வளவு, ஒரு செவருடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப அதையும் மீட்டர்ல மாத்திரலாமா? சோ மீட்டர்ல மாத்தணும்னா 24,000 சென்டிமீட்டர். அது 8 கொடுத்துருக்காங்களா? சோ 8 பக்கத்துல 2 சைபர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து இங்க பாருங்க, இங்கதான் விஷயமே. இங்க சென்டிமீட்டர்ல 60 கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை நான் 6000 போடலாம்னு நினைச்சேன். 60 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகே, சோ கவனமா இருக்கணும். ரைட், மீட்டர் டு சென்டிமீட்டர் மாத்திட்டோம். இப்ப பிரிக் செங்கல் வந்து எவ்வளவு இருக்கு? 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 சென்டிமீட்டர்ல நமக்கு செங்கல் வருது. ரைட், இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? இது அடிப்போமா? அடிச்சா என்ன வரும்? 100. இதே அடிச்சா 100. இப்ப இது வந்து 1, இது 5 வருமா? அப்ப 100 100 5 10,000 50,000. ஓகேங்களா? 50,000 செங்கல் வேணும்ப்பா. 50,000 செங்கல் வேணும். இருந்துச்சுன்னா நீங்க பண்ணிடலாம். ஒரு கொத்தனார் இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணுவாரு. ஒரு செங்கல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை கல்லு வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. ஏன் ஒரு கொத்தனார் பண்றத நம்ம இவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம். அவர் உடனே பண்ணிருப்பாரு டக்குனு. ரைட், இப்ப அடுத்தது 24வது கேள்வி. இப்ப இது பாருங்க, நிலையான நீரில், இங்க இது வந்து ஒரு கீவேர்டு, நிலையான நீர்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஏத்தத்துல ஒரு போட்டு போகுது, இறக்கத்துல போட்டு போகுது. அதாவது தண்ணி ஓடும் பாதையில் போனோம்னா எனர்ஜி சேவ் ஆகும். எதிர் திசையில போனோம்னா எனர்ஜி வந்து அதிகமா எடுத்துக்கும். ஸோ இப்ப இது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு தண்ணி நிலையா இருக்கு, ஒரு குளம், இந்த மாதிரி ஏரி, அந்த மாதிரி இடத்துல, ஆத்துல கிடையாது. ஒரு நிலையான நீர்ல ஒரு படகுடைய வேகம் 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா, அப்படி 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. இப்ப நீரோட்டத்துடைய வேகம் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆக இருக்கும் பட்சத்துல நீரோட்ட திசையில் 12 நிமிடங்கள்ல படகு கடக்கும் தொலைவு என்ன? இதுதான் கொஸ்டின். போட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு கடக்குது அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் இது. இப்ப டவுன் ஸ்ட்ரீம், டவுன் போட்டுக்கிறேன். அதாவது இங்க நீரோட்டத்துடைய திசையில தான் போட்டிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, சோ இப்போ போட்டோடைய ஸ்பீடு, கரண்ட் ஸ்பீடு. அது கரண்ட்னா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கரண்ட் கிடையாது, நீரோட்டத்தை தான் கரண்ட்னு சொல்றாங்க. ஓகே, ஓஷன் கரண்ட்னு படிச்சிருப்போம் ஜியோகிராஃபில, அந்த மாதிரி நீரோட்டத்தோடையது. இப்போ போட்டோடைய ஸ்பீடு என்னப்பா? 15 கிலோமீட்டர். நீரோட்டத்தோடைய ஸ்பீடு 3 கிலோமீட்டர். சாரி, இன்ட்டு இல்லப்பா, பிளஸ்ப்பா. 18 kmph. ஓகேங்களா? 18 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இப்ப டைம் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீரோட்டத்தோட திசையில வந்து 12 நிமிஷத்துக்கு போறாங்களாப்பா, 12 நிமிடங்கள். இந்த 12 நிமிஷத்தை நம்ம ஹவரா மாத்திக்கணும். அப்ப 1/5 வருமா? அப்ப 1/5 அப்படிங்கிறத 0.2 ஹவர்னு மாத்திக்கலாமா? ஏன்னா இதை அடிச்சோம்னா 1/5, அதையும் பண்ணோம்னா 0.2 ஹவர்னு வரும். ஓகே, சோ இப்ப என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் 18 இன்ட்டு 0.2 பண்ணோம்னா என்ன வரும்? 36ன்னு வரும். இங்க புள்ளி இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் 3.6 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, லட்டு கேள்வி. 36 கிலோமீட்டரை நிமிடம் பிளஸ் வினாடியா மாத்தணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5/18 பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். கமெண்ட் பண்ணுங்க. 25வது கேள்வின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தேன். கமெண்ட் பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க. அடுத்தது 26வது கேள்வி. ஒரு குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு
5 சதுர சென்டிமீட்டர். ஓகே, சோ மற்றும் நீரின் வேகம் 30 சென்டிமீட்டர் பெர் வினாடி. ஓகேங்களா? எனில் ஒரு நிமிடத்தில் குழாயில் இருந்து வெளியேறும் நீரின் அளவு லிட்டர்ல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. லிட்டர்ல கேட்டிருக்காங்கப்பா. சோ அப்ப அதேதான் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஏரியா இன்டு ஸ்பீடு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். சாரி, ஃபார்முலா ஏரியா இன்டு ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஃப்ளோ பாக்குறதுக்காக ஃப்ளோ. ஓகே, சோ அப்ப எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் இந்த பைப். ஓகேங்களா? சோ ஸ்பீடு வந்து 30, 5 இன்ட்டு 30, ரெண்டுமே சென்டிமீட்டர்ல தானே இருக்கு. சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், அதனால பிரச்சனை இல்லை. 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க இல்ல. அப்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப கியூப் அப்படின்னு வந்துடும். ரைட், இப்ப அடுத்தது வால்யூம். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மினிட்ஸுக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லி பாக்குறாங்க. 150 இன்ட்டு 60, ஒரு நிமிஷங்கிறது 60. அப்ப 2 0 போட்டுக்கோங்க. 6னா 30, 3 6 9. ஓகேங்களா? சோ அப்ப 9000 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். இப்ப லிட்டர்ல மாத்தணும். ஓகேங்களா? சோ இங்க கேட்டிருக்கிறதே வந்து 9000 சென்டிமீட்டர் கியூப் தான். இங்க வந்து லிட்டர்லன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அத வந்து 1000ஆல நம்ம வந்து வகுத்தோம்னா லிட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப 9 லிட்டர் லிட்டர்கள். ஓகேங்களா? 9 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெளியேறும். நீரின் அளவு 9, ஒரு நிமிஷத்துல 9 லிட்டர் போகும்பா. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 27வது கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ கம்பளத்தின் பரப்பளவு. ஓகே, ஒரு ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கார்பெட் போட்டிருக்காங்க போல இருக்கு. செவ்வக கம்பளத்தின் பரப்பளவு 120 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் சுற்றளவு 46 மீட்டர் எனில் அதனுடைய மூலை விட்டம் டயகனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 27 சாமியோ. எல் இன்டு பி 120 அதானே கொடுத்துருக்காங்க. பரப்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 120. ஸோ அப்ப எல் இன்டு பி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப சுற்றளவு, இது வந்து பரப்பளவு. சுற்றளவு அப்படிங்கிறது 2L + B தான் ஃபார்முலா. ஸோ அது எவ்வளவு நம்பர் கொடுத்தாங்க? 46ன்னு கொடுத்துருக்காங்க. 46ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த எல் இன்டு பி, எல் பிளஸ் பி மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா? இது டிவைட்ல போச்சுன்னா 23ன்னு வரும். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே டிவைட் ஆச்சுன்னா 23. இப்ப ஃபார்முலா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துதான். டயகனல் பாக்குறோம்னா இந்த பைத்தாகரஸ் மாதிரி. ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ இப்ப இங்க பாருங்க, எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்ப நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2LB. இதுதான் ஃபார்முலா, ஐடென்டி ஃபார்முலா. ஸோ இது இன்னொன்னு, இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம கையில வந்து எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு, எல் பிளஸ் பி இருக்கு 23ன்னு. ஸோ எல்பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம பார்த்துருக்கோம். எல்பி இருக்கு, எல் இன்டு பி இருக்கு, எல் பிளஸ் பி இருக்கு. அப்ப இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நம்ம பார்க்க போறோம். அப்ப 23 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, எல்பிங்கிறது 120. ஓகேயா? ஸோ அப்ப இங்க 23 ஸ்கொயர்னு சொல்லும் போது 529. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு. இது டபுள் பண்ணிருக்காங்க 240. மைனஸ் பண்ணோம்னா 289. ஈஸியா இருக்குல்ல? சோ ரைட், இப்ப டி வந்து நம்ம இதான் பாக்குறோம். இது வந்து எல். இப்ப டி வந்து பாத்தீங்கன்னா ரூட்ல இது இருக்கும். ரைட்டா? இங்க இருக்கு பாருங்க. ரைட், புரியுதா? சோ அப்ப எதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து பாத்தீங்கன்னா 289 17 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 17 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். இந்த மெத்தடும் சிம்பிள் தான். 28வது கேள்வி.
27க்கு என்ன ஆன்சர்னு பாத்துருவோமா? இருக்குப்பா, அப்படியே கொடுத்துருக்கேன்ப்பா நான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். 28வது கேள்வி. 28வது கேள்வி பாருங்க. ஒரு உருளையின் விட்டம், ஒரு சிலிண்டர் இருக்கு, அதனுடைய விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 14. அப்ப ஆரம் என்ன கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்ப ஆரம் வந்து அதுல பாதியா வரும், 7 சென்டிமீட்டரா இருக்கும். உயரம் வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 10 சென்டிமீட்டர். அதனுடைய கன அளவு, அதாவது வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப வால்யூம் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, பைனா 22/7. இங்க ஆர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் அப்படின்னு சொல்லும் போது 7ன்னு வரும். 7 ஸ்கொயர், 7 × 7 49. இங்க ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 0 4 1 15 சென்டிமீட்டர் கியூப் வரும். ஏன்னா 3 சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க 1 இருக்கு. 3 சேர்றதுனால உங்களுக்கு சென்டிமீட்டர் கியூப். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, இதான் ஆன்சர். லிட்டரில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க, வால்யூம் லிட்டர்ல. ஸோ அப்ப லிட்டர்னு என்னப்பா வரும், 1000. 3 சைபருக்கு முன்னாடி போட்டுக்கோங்கப்பா. இதான் ஆன்சர். லிட்டர்ல பார்த்தா இதான் ஆன்சர். 28க்கு 1.54. 28க்கு 1.54 அதான் ஆன்சர். ஓகே ரைட். அடுத்தது 29வது கேள்வி. 29 பாருங்க. ஒரு லாரி 550 மீட்டர் தூரத்தை ஒரு நிமிஷத்துல போகுது. ஒரு பேருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிஷத்துல போகுது. அவருடைய வேகங்களுடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்வியும் சூப்பர் கொஸ்டின் தான். நமக்கு தான் டைம் இருக்கும், வேற எதுவும் இல்ல. சோ அப்ப ஸ்பீடு வந்து ரேஷியோட கேட்டிருக்காங்கப்பா ரெண்டுக்கும். லாரிக்கும் வைக்க வேண்டியதானே, அதான் லாரிக்கும் பஸ்ஸுக்கும். ஓகே, சோ பஸ் ஸ்டாப்பிங் இருக்கும், இருக்காது. சோ அப்ப ஒரு ட்ரக் 550 மீட்டரை ஒரு நிமிஷத்துல கடக்குது. அவர் a distance 32 kilometer, 33 kilometer in 45 minutes. வேகமா இருக்கு. சரி, இப்ப ஒரு லாரி எடுத்துக்குவோம், ட்ரக்கோடைய ஸ்பீடு எவ்வளவு இருக்கு, டிஸ்டன்ஸ் இன்டு டைம். 550 மீட்டர் பெர் செகண்ட் 60. ஓகே, ஏன்னா 1 மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 60. அப்ப என்ன வரும், 0 போச்சுன்னா 55/6 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இது வந்து பஸ் லாரிக்கு. பஸ்ஸுக்கு 33 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துல. இப்ப இதை என்ன பண்ணணும்னா 33 கிலோமீட்டர்னு சொல்லும் போது 1000 மீட்டர். ஓகேங்களா, இங்க 45 இருக்குல்ல. ஸோ அப்ப 45 × 60 போட்டுக்கோங்க, அப்பதான் செகண்ட்ல வரும். ஓகே, இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும், 33,000 0 27 330 வருமா, 27 110/9 மீட்டர் பை செகண்ட். ஓகே, ஸோ இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 55/6 ஈஸ்ட் 110/9. இதுதான் ஆன்சர், இதுதான் ரேஷியோ. இது வந்து ட்ரக்குக்கு, இது பஸ்ஸுக்கு, இதுதான் ரேஷியோ. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா கொஸ்டின். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 55 × 9 ஈஸ்ட் 110 × 6. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 0 550ல 550 இருக்கு. 155 எடுத்தோம்னா என்ன வரும், 95 வரும். இதுவும் ஃபைனல் வேல்யூவா எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டுமே ஒரே இதுல ஏதாவது ஒரு 5ஆம் வாய்ப்பாட்டுல அடிக்கிற மாதிரி இருக்கு.
அப்ப 5ஆம் வாய்ப்பாட்டுல போகும் ஒரு லிஸ்ட் போகுதுப்பா. ஓகேங்களா, நம்ம ஆன்சர் பார்ப்போம். இங்க வந்து கொடுத்துருக்கோம் 29வது கேள்வியா வந்துருச்சா? ஆல்மோஸ்ட் 3:4 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அடிச்சு கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 30வது கேள்வி. ஒரு செவ்வக தோட்டம் ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறமா 5 மீட்டர் அகலம் பாதை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பாதையோடைய பரப்பளவு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் 100 × 80 மீட்டர். 100 × 80 மீட்டர் அளவுள்ள ஒரு தோட்டம். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 8000 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ரைட். ஸோ இது வந்து என்னது? உட்புறது. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றி வெளிப்புறமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இது எப்படின்னா ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தோடைய உள்ள 8000 மீட்டர் இருக்கு. இப்ப இங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போட்டு அடைச்சிருக்காங்க ரவுண்டு மாதிரி ஒரு அடைச்சிருக்காங்க. 5 மீட்டர் அகலம் உள்ள பாதை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 5 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. ரைட். ஸோ அப்ப அந்த 5 மீட்டர் அகலம் உள்ள பாதையின் பரப்பளவு. ஓகேங்களா, சோ பாதையின் பரப்பளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அவுட்டர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பவுண்டரி அவுட் சைடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப L × B தான். ஸோ லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 + 5 + 5. ஏன்னா இது வந்து நமக்கு அவுட்டர் டைமென்ஷனுக்காக நம்ம வந்து இது எடுத்து ஆகணும். +5 × 5. ஓகே. ஸோ இப்போ இது எவ்வளோ? 110ன்னு வரும். இது 10 90. 80 + 10 90. அப்ப நமக்கு இன்னர் ஏரியா நம்ம ஆல்ரெடி 8000 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இன்னர் ஏரியா, உட்புற பகுதி. அப்ப அவுட்டர் ஏரியா சொல்லும்போது 110 × 90 99 20 ஓகே மீட்டர் ஸ்கொயர். நம்ம உட்புற இன்னர் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆல்ரெடி 8000 மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்திருக்கோம். இப்ப நமக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வெளிப்புறம் 5 மீட்டர் அகலமுள்ள பாதை இருக்கு. அந்த பாதையோடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அந்த பாதையோடைய பரப்பளவு தெரிஞ்சுக்கணும்னா உட்புறத்துல இருக்கக்கூடியதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்ப -8000 பண்ணோம்னா என்ன வரும்? 9000 வருமா? 9000 போயிடும். பிளஸ் ஒரு 1000 இருக்கும், 900. இல்லைங்களா? 1900 வரும். ஸோ இப்போ இதுதான் ஆன்சர். 1900 என்பதுதான் விடை. வந்துருச்சா? 1900 இஸ் த கீ ஆன்சர். ஓகே, ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம ரைட். தட்ஸ் ஆல் பா. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டினையுமே நான் வந்து எப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து வகுப்புகளை கவனிச்சுட்டு வாங்க. நிச்சயமா மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா கவனிக்க ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.